வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. இன்னைக்கு ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், எல்லா மனிதர்களுக்குமே தேவையானது நம்பிக்கை அப்படிங்கிறது தான். இது சம்பந்தமாக நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு எப்படி இதை உதவி செய்யும் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு இருக்காரு. அவகிட்ட நிறைய சிஷ்யர்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறையா கற்றுக்குறாங்க. அப்போ ஒரு சிஷ்யன் சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என் மேலேயே எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு அவர் சொல்கிறாரு, அந்த மாஸ்டர், நீ என்னுடைய பேரையே நீ ஞாபகம் வச்சுக்கோ, எது செஞ்சாலும் நீ என் பேர் ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட பேர் தான் உனக்கு அந்த தாரக மந்திரம், என் பேர் சொன்னேன்னா உன்னால் எதுவுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பையனும் அதுவே நம்பி தினமுமே அந்த மாஸ்டருடைய பெயரையே சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமும் செய்கிறாரு. அவரால் எல்லாமே செய்ய முடியுது. எனக்கு மாஸ்டர் இருக்காரு, எனக்கு என்னோட குரு வழி நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு வந்துடுது. அப்போ ஒரு நாள் எல்லா சிஷ்யர்களும் இந்த குரு கிட்ட ஓடி சொல்றாங்க, பாருங்க அந்த சிஷ்யர் என்ன பண்றாங்கன்னு நீங்க நேரில் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த குருவும் போய் பார்க்குறாங்க. அந்த ஆற்றங்கரை ஓரமாக போகும்போது அந்த இடத்துல அந்த ஆறு மேலே அந்த பையனால் தண்ணி மேலே நடக்க முடியுது. அப்போது ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு தண்ணி மேலேயே நடந்து போகிறாரு. அப்போது அந்த குரு கேட்குறாரு, எப்படிப்பா உன்னால் இது முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது, நிச்சயமாக நீங்கள் தான் இதை என்ன செய்ய வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது நானா? ஆமாம், உங்களுடைய பேர் சொன்னேன், உங்கள் பேர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எனக்கு பயங்கர தைரியம் வந்துடுச்சு, நான் அதில் நடந்து போகிறேன். என்னாலே முடியும்னா உங்களாலே முடியும் தானே குரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த குரு, ஆமாம் எனக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, நான் நடந்து பார்க்குறேன்னு சொல்லி அந்த தண்ணி மேலே நடக்கும்போது அவரால் நடக்க முடியலை. அப்போதான் எல்லா சிஷ்யர்களும் ஆச்சரியமாக பார்க்கும்போது அந்த குரு ரியலைஸ் பண்ணுறாரு, நீ என்னுடைய பேர் அந்த ஒரு தாரக மந்திரமாக எடுத்து அது மேலே வச்சிருக்கிற அதீத நம்பிக்கையால் எதுவுமே உன்னால் சாதிக்க முடியுது. அப்போது மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? நம்பிக்கை தாங்க. நாம் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை விட நம்ம மைண்டுக்குள்ளே என்ன போராட்டங்கள் நடக்குதோ அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துறதும் இல்லை குறைவாக நம்மளை எடை போடுறதுமே நாமளே நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிறது தான். இப்போ இந்த நம்பிக்கையை எப்படி நாம் வளர்த்துக்கலாம்? நம்மளோட மைண்ட் எனர்ஜி நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது அதோட ஃப்ரீக்வன்சி லெவல்லே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கோல்ஸ் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளால் அது அடைய முடியுது. சரி, இதுக்கான ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் எவ்ரி டே நீங்கள் மார்னிங் அல்லது நைட் தூங்கும்போது நீங்கள் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே. இது ரெகுலர் ப்ராக்டிஸாகவே நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களோட திங்கிங் பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் செய்கிற செயல், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட படிப்பு அத்தனையிலுமே உங்களால் அதீத ஃபோக்கஸ் இதில் கொடுக்க முடியும். சரி, இதுக்கான ப்ராக்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் உங்களோட கோல்ஸ் என்னென்னங்கிறது வரிசையாக, அதாவது உங்களோட லட்சியங்கள் என்னென்ன உங்களுக்கு வேணும், எதெல்லாம் அடையணும், என்ன உங்களோட ஜாப் இருக்கணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்தக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கும். அப்போ அது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இது எழுதினதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பேப்பரில் என்னென்ன எழுதியிருக்கீங்களோ அந்த பேப்பர் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இது நீங்கள் சொல்லவும் செய்யலாம், டெய்லி எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ரைட்டிங் அப்படின்னா டெய்லியுமே ஒரு தடவை அதை எழுதுகிற மாதிரி ஒன்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அத்தனையுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். எவ்வளோ டைம்ஸ் வேணாலும் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். 3 டைம்ஸ் கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். அது உங்களோட சௌரியம்தான். இப்போது இது எப்படி நாம் இதை எழுதுகிறோம் அல்லது சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே ஒரு பவர் வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பவர் வேர்டு என்ன? ஐ ஆம் ஷுவர். ஐ ஆம் ஷுவர் அப்படின்னா என்ன? நிச்சயமாக எனக்கு தெரியும், இது எனக்கு நடக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஐ ஆம் ஷுவர் I have abundant money. I am sure I have super health. I am sure I have my dream job. ஸோ எல்லா வாக்கியங்களுமே ஐ எம் ஷுர்னு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட லட்சியங்கள் என்னவோ அதை நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஸோ ஐ எம் ஷுர் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நிச்சயமாக இது தெரியும், எனக்கு இது நடக்குது அப்படிங்கிறது தான்.
ஸோ உங்களுக்குள்ள உங்களோட மைண்ட் எனர்ஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது நீங்கள் இப்படியே சேண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹெல்த்து, ட்ரீம் ஜாபு, உங்களுக்கான பிஸ்னஸ்க்கு என்ன நீங்கள் கோல்ஸ் அட்டைன் பண்ணணுமோ எல்லா இதுக்குமே இந்த ஐ ஆம் ஷுவர் அப்படிங்கிற வேர்டோட ஸ்டார்ட் பண்ணி இது வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பவர் வேர்டு யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரெஜிஸ்டரிங், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அந்த பேட்டர்ன் தான். அப்போது அது வரிசையாக நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது இது வந்து ஒரு சாண்டிங் மாதிரியே மாறிடும். எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் பார்க்கலாம். இதுதான் வந்து மைண்ட் எனர்ஜியை எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெத்தட். இப்போது நிறைய ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கோம், நிறைய வேலைகள் செஞ்சுருப்போம். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு கோல் செட் பண்ணுறோம், ரொம்ப நாள் ஆகுது அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அப்போ ஏன் நான் எல்லா மெத்தட்ஸ் கரெக்டாக தானே செய்கிறேன், ஏன் எனக்கு ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற டவுட்ஸும் வரும். ஸோ டவுட்ஸ் அதிகம் ஆக ஆக உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து லோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், மைண்ட் எனர்ஜி வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வரவே வராது. ஸோ இந்த பேட்டர்ன் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா மைண்ட் எனர்ஜியை என்றைக்குமே லோ பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ தினமுமே நீங்கள் வந்து இதை மார்னிங் செய்யலாம், இல்லைனா நைட் வந்து இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். நீங்கள் சொல்லும்போது see that உங்களோட ஃபீலிங்ஸோடு சொல்லுங்கள். இது வந்து மனப்பாடமாக சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ உங்களோட ட்ரீம் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த ஃபீலிங்கோட சொல்லணும். அந்த ஃபீலிங் தான் இங்கே அந்த ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லும்போது ஜஸ்ட் see that எந்த ட்ரீம் ஜாப், என்ன மணி உங்களுக்கு வேணும், எப்படி உங்களோட ஹெல்த் இருக்கணுங்கிறது நீங்கள் உங்களையே வந்து கண்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கான இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணும்போது அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை ஒரு தாரக மந்திரமாகவே எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட மைண்ட் எனர்ஜியை நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மெத்தட். இது ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட எல்லா ட்ரீம்ஸும் வந்து கூடிய சீக்கிரமே நினைவாகும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.